Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு நிறைய கிரிக்கெட் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் சர்மா ரீசெண்டாக சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ருத்ராஜோட வெஸ்ட் ஜோன் டீம் இப்போ துலீப் ட்ராஃபிலேருந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். அண்ட் அதை தவிர நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ் இடிபியில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஸ்ரீலங்கா 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸை இந்தியன் டீம் 1-0 சொல்லி வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ட்ராவில் ஃபினிஷ் ஆகியிருக்கு. WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்தியன் டீம் 5வது பொசிஷன்ல இருக்காங்க. பங்களாதேஷ் நமக்கு மேல 4th இருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த ரிமைனிங் WTC சைக்கிள்ல 7 மேட்சஸ் இருக்கு. ஸோ நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அவையில ஒரு 2 மேட்ச் சீரிஸ் பிளே பண்றோம் நவம்பர்ல. இந்த நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்ல இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஹோம்ல பிளே பண்ண போறோம். இப்போ இந்த 7 டெஸ்ட் மேட்சஸ்ல இந்தியன் டீம் அட்லீஸ்ட் 6 மேட்சஸ் வின் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பதான் ஃபைனல்ஸ் பிளே பண்ண முடியும். இந்தியா இன்கேஸ் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா 2-0 சொல்லி சீரிஸை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்தியா பங்களாதேஷோட ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியா 57 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்க. இப்போ 51.5 தான் இருக்கு. ஸ்ரீலங்காவோட பேட்டர் சம மெச்சூர்டா நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்டா டெய்லண்டர்ஸ் வரைக்குமே வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் அண்டர் 19 டீம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக 3 ஒன்-டே மேட்சஸ் அண்ட் 2 மல்டி-டே மேட்சஸ் பிளே பண்ண போறாங்க செப்டம்பர் மந்த்ல. இந்த சீரீஸ்க்கான ஸ்குவாட் இப்போ பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒன்-டே ஸ்குவாட்ல 2 முக்கியமான பிளேயர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆரியவீர் சேவாக் அண்ட் அன்வே டிராவிட் 2 பேருமே வந்து சன் ஆஃப் த கிரேட்ஸ். ஸோ வீரேந்தர் சேவாக் அண்ட் ராகுல் டிராவிடோட சன்ஸ் வந்து இந்த ஸ்குவாட்ல செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆரியவீர் சேவாக் இப்போ டெல்லி பிரீமியர் லீக்ல வெஸ்ட் டெல்லி லைன்ஸ்க்காக பிளே பண்ணிட்டு வராரு. வீரேந்தர் சேவாக் மாதிரியே ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் தான் இவர்கிட்டயுமே இருக்கு. அண்ட் டிராவிடோட சன்னுக்கு வந்தோம்னா அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். அன்வே டிராவிடுக்கு ஆல்ரெடி இந்தியன் அண்டர் 19 டீம்ல கால் அப் கிடைச்சிருக்கு. ஆனா ஆரியவீர் சேவாக்கு இதான் மெய்டன் கால் அப். உடனே இவங்க 2 பேரை பார்த்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் பச்சை குத்திடுவாங்க. ரொம்பவே தப்பு. ஆனால் கிரிக்கெட்டில் ஓவர் த ஃபியூ டேஸாகவே அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெல்லி பிரீமியர் லீக்லேயும் அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. முக்கியமாக இப்போ ஆன்கோயிங் டிஎன்பிஎல் சீசனில் சேலம் ஸ்பார்டன்ஸ் டீம் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரோட சன் எஸ் அபிஷேக் தான் இந்த டீமோட கேப்டனாக இருக்காரு. நான் அதை தப்புனே சொல்ல மாட்டேன். அவங்க டீம் அவங்க எடுக்கிற முடிவு. பட் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா அபிஷேக் இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவுமே செஞ்சது கிடையாது. அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் தான் அவருக்கு இருந்திருக்கு. ஸ்டில் அவர் வந்து பேக் பண்ணி அவருக்கான சான்சஸை கொடுத்துட்டே இருக்கிறப்போ டிசர்விங் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெஞ்ச்லயோ இல்லைனா வந்து வாய்ப்புகளே கிடைக்காம வந்து வெளில இருக்காங்களா, அந்த பிளேயர்ஸ்களே இது அன்ஃபேரா தானே இருக்கு. அதனால தான் நிறைய ஃபேன்ஸ் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க, which is very good. யூரோப்பியன் T20 பிரீமியர் லீகோட இனாகுரல் சீசன் இப்போ கிக் ஆஃப் ஆகியிருக்கு. மொத்தமாக 6 டீம்ஸ் இருக்காங்க. ராட்டர்டாம் டாக்கர்ஸ், ஆம்ஸ்டர்டாம் ஃப்ளேம்ஸ், பெல்ஃபாஸ்ட் வூல்ஸ், டப்ளின் கார்டியன்ஸ், எடின்பர்க் கேசல் ராக்கர்ஸ் அண்ட் லாஸ்ட்லி கிளாஸ்கோ காஸ்மிக்ஸ். 6 கேப்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாமா? ராட்டர்டாம் டாக்கர்ஸ்க்கு ஃபேஃப் டு பிளஸஸ், ஆம்ஸ்டர்டாம் ஃப்ளேம்ஸுக்கு நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ஸ்காட் எட்வர்ட்ஸ், பெல்ஃபாஸ்ட் வூல்ஸுக்கு கிளென் மேக்ஸ்வெல், டப்ளின் கார்டியன்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், அந்த டீமோட மென்டாரும் அஸ்வின் தான் இருக்காரு. தென் எடின்பர்க் கேசல் ராக்கர்ஸ் மிச்சல் சாண்டர் அண்ட் லாஸ்ட்லி கிளாஸ்கோ காஸ்மிக்ஸுக்கு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜார்ஜ் முன்சே. 2 லெக்காக மேட்சஸை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் மேட்சஸ் ஊர்பர்க்ல நடக்குது, இது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. தென் செகண்ட் லெக் ஆஃப் மேட்சஸ் வந்து டப்ளின், அதாவது அயர்லாண்டில் இருக்கிற ஒரு வென்யூல நடக்க போகுது. எங்க போனாலும் ஏன் பேட்லேருந்து ரன்ஸ் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி ராட்டர்டாம் டாக்கர்ஸ் கேப்டன் ஃபேஃப் டு பிளஸஸ் முதல் மேட்ச் ஆஃப் தி சீசன்லேயே வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. ஆம்ஸ்டர்டாம் ஃப்ளேம்ஸ்க்கு எதிராக 150 சேஸ் பண்றப்போ கேப்டன் ஃபேஃப் ஓப்பனிங்ல இறங்கி 83 of 55 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நாட் அவுட்ல முடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. 42 வயசுலேயும் சும்மா கன்னு மாதிரி இருக்காரு. 2 கேட்ச், ஒரு ரன் அவுட் வேற செஞ்சிருக்காரு. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையுமே ஃபேஃப் டு பிளஸஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. வெரி வெல் டிசர்வ்ட். இந்த லீக்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் தான் வந்து நிறைய டீம்ஸோட ஓனர்ஸா இருக்காங்க. இப்போ ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து இந்த ராட்டர்டாம் டாக்கர்ஸ் அவர் பிளே பண்ற டீம்லயே ஒரு ஓனரா இருக்காரு, கோ ஓனரா. தென் கிளென் மேக்ஸ்வெல் அவர் டீம் பெல்ஃபாஸ்ட் வூல்ஸ்ல ஒரு ஓனர்ஷிப் வச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சைஸிலுமே வந்து எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஓவர்சீஸ் பிளேஸ் குவாலிட்டி இஸ் டூ குட். ஏன்னா பேரலா சிபிஎல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க சிபிஎல் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டில் அந்த பிளேயர்ஸோட இங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து பெட்டர் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அசோசியேட் நேஷன் கிரிக்கெட்டர்ஸ்க்குமே இது செமையான பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி IL T20 இருக்குதான், பட் அந்த லீக் வந்து ஒரு ஃபெயில்டு லீக் தான். அது வந்து பெருசாக எந்த ஒரு ஃபேன்ஸுமே அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. பட் ஹோப்ஃபுல்லி அதே நிலைமை வந்து இங்கே ETPLக்கு வந்துடக்கூடாது. இப்போ இனாகுரல் சீசன் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனில் இன்னுமே பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ETPL ஃபாலோ பண்ணுறீங்களா, எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆஷனா கேப்டனாக இருக்கிற டீம் டப்ளின் கிளாடியேட்டர்ஸுமே அவங்க ஃபர்ஸ்ட் மேட்சை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்டை நான் சொல்கிறேன். டெவான் கான்வே ஸ்ட்ரைக்கில் இருந்தார். டாப் பிட்ச் ஆகி பால் ஹைட்டாக போச்சு. ஆஷனா கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணார். ஏன்னா பாலுக்கு வந்து
கொஞ்சம் தூரமாக தான் போச்சு. அண்ட் ஆஷனா கரெக்டாக வந்தார், ஆனால் கேட்சை மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அவர் விட்டு கேட்சை அவரே சரி கட்டுற மாதிரி டெவான் கான்வே ஸ்வீப் ஆட பார்த்து ஆஷனா கிட்டே எல்பிடபிள்யூ ஆனார். இப்போ சிஎஸ்கே பற்றி பார்க்கலாமா? ஸோ சிஎஸ்கே அண்ட் தோனிக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனை. தோனி சிஎஸ்கேவோட ஓனர்ஷிப் ஸ்டேக் கேட்டிருக்காரு, 25% கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸாக அது ஃபேக் தான். அண்ட் சில குரூப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட்லாம், அவங்களாம் சேர்ந்து யூடியூப் சேனலை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்போ இந்த ஆன்கோயிங் சிஎஸ்கே நியூஸ்லாம் பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவங்க ஃபர்ஸ்ட்டாக கிளாரிஃபை பண்ணது இந்த விஷயம் தான். இந்த நியூஸ் வந்து உண்மை கிடையாது, யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே அவங்க நியூவாக சைன் பண்ண போகிற ஹெட் கோச் வந்து தோனி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஒரு கோச்சாக கூட இருக்கலாம், ஒரு பிளேயராக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சிஎஸ்கே ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் 20 அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, தோனி வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஓவர்சீஸ் ஹெட் கோச்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து கேரி கர்ஸ்டனோட நேம் தான் எல்லாருமே சொல்லுவீங்க. 2011 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீம் அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணப்போ கேரி கர்ஸ்டன் தான் ஹெட் கோச்சாக இருந்தார். பட் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ரீசனாக தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஹெட் கோச் ரோலை அவர் அக்செப்ட் பண்ணார். ஸோ லெட்ஸ் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. தென் கார்த்திக் சர்மா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ருத்ராஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரியை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க சிஎஸ்கேயோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூரில் ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து நெட்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம யங் பவுலர்ஸோட வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்பின்னர்ஸை பியூட்டிஃபுல்லாக டேக் டவுன் பண்ணியிருக்காரு. எல்லாமே க்ளீன் ஷாட்ஸு. அண்ட் கார்த்திக் சர்மா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவரோட கேம் பக்காவாக இருக்கும். அண்ட் அவரோட ஒரே பிரச்சனை நான் பார்க்குறது ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான். ஏன்னா அதிகமான டாட் பால்ஸ் ப்ளே பண்ணுறாரு. அப்பப்போ வந்து இந்த சிக்ஸோ இல்லை பவுண்டரியோ ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் நிறைய டாட் பால்ஸ் ப்ளே பண்ணுறதுனால ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்டப் ஆகுது. டாட் பால்ஸ் ப்ளே பண்ணுறதை கம்மி பண்ணி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் கன்வெர்ட் பண்ணாலே கார்த்திக் சர்மா இன்னொரு பெட்டர் பிளேயராக மாறுவார். ஃபைனலி துலீப் ட்ராஃபி பக்கம் வருமா? ஸோ துலீப் ட்ராஃபியில் வெஸ்ட் ஜோன் அண்ட் நார்த் ஜோன் ப்ளே பண்ண மேட்ச்சில் நம்ம வெஸ்ட் ஜோன் கேப்டன் ருத்ராஜ் ஐகாத் செகண்ட் இன்னிங்ஸில் 66 ரன் ஸ்கோர் பண்ணார். முதல் இன்னிங்ஸில் 5 ரனுக்கு ஆட்டம் இழந்திருப்பார். ஒரு புவரான டிஸ்மிசல். ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்தாலே ருத்ராஜுக்கு எக்கச்சக்கமான ஹேட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வாண்டடாக பண்ணுறாங்களா, அவர் ருத்ராஜ் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் ருத்ராஜ் இதே மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தா இதே ஸ்டாக்னன்ட் பொசிஷனில் தான் இருந்தாங்கடோ. டெஸ்ட் டீமில் அவருக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேவ்தர் படிக்கல் நம்பர் 3க்கு வந்துட்டார். அவர் சாலிடாக இருக்கார். எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரியை போட்டுடுறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்கப்பா அப்படிங்கிற சில டாக்ஸுமே போயிட்டு இருந்தது இல்லையா. ஆனால் இந்த மாதிரி அவர் ப்ளே பண்ணார்னா அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவர் சைட்லைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ருத்ராஜ் அவ்வளோ மோசமான இந்த துலீப் ட்ராஃபியில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு கேட்பீங்க. விளையாடுனது ஒரு மேட்ச் தான். அண்ட் இது ஒரு மேட்சை ப்ளே பண்ணி நீங்கள் அழகாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அதை கோட்டை விட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனிவே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ளே என்டர் ஆகணும்னா வாட் ஷுட் யூ டு? சிஎஸ்கே இன்கேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷேர்ஸ், பாய்.